ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது F64 லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான். ஓகேங்களா? அதில் மொபைலில் கனெக்ட் பண்ணி எஃப்ஐஆர் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த பாக்ஸ் வந்து என்ன ஃபர்ம்வேரில் இருந்தால் அது ஒர்க் ஆகும், அந்த ஃபர்ம்வேர் எப்படி அப்டேட் பண்ணுறது, அந்த ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் வரும், இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அதெல்லாமே பார்த்துடலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து Flash64 வெப்சைட்டில் போயிடுங்க. ஓகே, flash64.com இந்த வெப்சைட்டில் போயிட்டு இங்கே இருக்கு பாருங்கள், லேட்டஸ்ட் அப்டேட் இருக்குது. நான் வந்து இப்போ வீடியோ எடுக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்லாம் ஃபிக்ஸ் பண்ணி 1/8/3/2026 இந்த ஃபைல் விட்டுருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் ஏபிகே. இந்த ஏபிகே எதுக்குன்னா, இந்த ஏபிகே மூலமாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த பாக்ஸில் ப்ளூடூத் மூலமாக கம்யூனிகேட் பண்ணி நம்ம இருக்கிற ஒர்க்கு பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஜிப் ஃபார்மேட்டு அப்புறமா இந்த ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கிற இந்த ஏபிகே ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். டெஸ்க்டாப்பில் இருக்கு பாருங்கள். ஓகேவா? இந்த ஜிப் ஃபைல் இருக்கா, இது ஏபிகே ஃபைல். ஏபிகேனா ஆண்ட்ராய்டோடைய ஃபைல், ஐஃபோனுக்கு கிடையாது. இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு தான் வந்துருக்கு. ஓகேங்களா? ஓகே, இது அப்ளிகேஷன் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணக்கூடியது. இது வந்து F64 செட்டப், லேட்டஸ்ட் செட்டப். ஓகேவா? இப்போது நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, நான் வந்து ஒரு டெஸ்க்டாப்பில் இந்த ஃபைல் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ இந்த பாக்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போது நான் பாக்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். இதில் பாருங்கள், பாக்ஸ் ஃபர்ம்வேரில் எம்டியாக இருக்குது, எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லை. இதில் பாருங்கள், இதில் வந்து எஸ்ஓசி ஃபர்ம்வேர் வந்து 6/25/2026 இருக்குது. ஏஎஸ்ஐசி ஃபர்ம்வேர் வந்து 5/17/2026 இருக்குது பாக்ஸில். ஓகேங்களா? இப்போ அவங்க வந்து ரெக்வயர்ட் ஏஎஸ்சி ஃபர்ம்வேர் வந்து ஆல்ரெடி லாகில் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக் காட்டுற பாருங்க உங்களுக்கு. நம்ம எஸ்ஓசி ஃபர்ம்வேர் வந்து 7/5/2026 ப்ளஸ் ஏஎஸ்ஐ வந்து 7/3/26. ஆக்சுவலாக இந்த அப்டேட் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப், இந்த F64 ஆப் வந்து உங்களுக்கு ஃபோனில் போட்டால் இந்த பாக்ஸ் கனெக்ட் ஆகும். ஓகே, சரி. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸோடைய ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கு நான் வந்து அந்த செட்டப் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி பெஸ்ட்டு பாக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ம்வேர் வேணும். ஃபர்ம்வேர் வந்து இந்த கியூஆர் கோடமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஐஃபோன் இருந்தால் NFC வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம், லிங்க் வச்சு. நான் வந்து இந்த செட்டப்பில் டவுன்லோட் பண்ணுறேன். செட்டிங்ஸ் போயிட்டு ஆர்டர் போய்ட்டு ரைட் பாக்ஸ் ஃபர்ம்வேர் கிளிக் பண்ணுறேன். இப்போ அது பாருங்கள், ரெக்வஸ்டிங் பாக்ஸ் ஃபர்ம்வேர் சர்வர் சொல்லிட்டு அது லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ இந்த பாக்ஸ் உண்டான ஃபர்ம்வேர் டவுன்லோட் பண்ணிக்கும். ஓகே, டவுன்லோட் பண்ணி முடித்த உடனே நம்ம அப்படியே ரைட் கொடுத்துடக்கூடாது. ஓகே, பாருங்கள், ஃபர்ம்வேர் டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. இப்போ ஃபர்ம்வேர் காட்டுது. நம்ம இப்போ வெயிட் கொடுக்கக்கூடாது, ஜஸ்ட் கேன்சல் கொடுத்துட்டு டிவைஸ் மேனேஜரில் உங்கள் பாக்ஸ் வந்து என்ன போர்ட்டில் கனெக்ட் ஆகிரும் பாருங்கள். டாப்பில் வந்து ஆண்ட்ராய்டு இருக்கக்கூடாது, கீழே வந்து இங்கே யூனிவர்சல் சீரியல் பஸ் டிவைஸில் இந்த 2 பாக்ஸும் இந்த கனெக்ட் ஆகிடணும். ஓகேவா? இப்போது இதை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு டிஎஃப்இ மோடில் கனெக்ட் பண்ணலாம். டிஎஃப்இ மோடுக்கு வந்து இங்கே ஹோம் பட்டன் எடுத்து கனெக்ட் பண்ணோம். இப்போ நம்ம இங்கே ரைட் பாக்ஸ் ஃபர்ம்வேர் கொடுக்குறோம். கொடுத்தோடனே பாருங்கள், சென்டர் கீ சொல்லுது, சென்டர் கீ அழுத்திக்கிறோம், பாக்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். இப்போது டேரெக்டாக வந்து ஃபர்ம்வேர் இருக்கிற லொக்கேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம பாக்ஸை வந்து சேஃப்டியாக வச்சிடலாம். வச்சுட்டு ஃபர்ம்வேர் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிவைஸ் மேனேஜரில் போயிட்டு இந்த பாக்ஸ் போர்ட் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். லாஸ்ட்டில் இருக்கிற போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, வேறு எந்த போர்ட்டும் டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கக்கூடாது. அதே மாதிரி இங்கே USB சீரியல் டிவைஸ் இதுதான் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 2 தான் இருக்கணும். வேறு எந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஆண்ட்ராய்டுன்ற மாதிரி கனெக்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்காதீங்க. அது உங்கள் ஃபோன் ரெட்டு தான் ஆகும். உங்கள் ஃபோனில் உங்கள் F64 பாக்ஸ் ரெடி ஆகிடும். இப்போது பாக்ஸ் சூஸ் பண்ணியாச்சு. ஃபேக்ட்ரி ஃபர்ம்வேர் கொடுக்குது, எஸ் கொடுங்க. ஓகே, இப்போது F64 பூட் டிரெக்ட்னு வருது. இப்போ இது வந்து மொத்தம் 5 ஸ்டெப்ஸ். இது 5 ஸ்டெப்ஸ் முடிஞ்சுன்னா பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இது இருக்கிற எவ்ரி ஸ்டெப்புமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? நீங்கள் அவசரப்பட்டு ஒரு F64 பாக்ஸோ எதுக்கோ ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா அது குயிக்காக நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக பண்ணுங்கள். ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் பண்ணாதீங்க. பாக்ஸ் வந்து இப்போதைக்கு ப்ளூடூத்லாம் கனெக்ட் பண்ண அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்னும் வைஃபைலாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி
அவன் டெவலப் பண்ணல. ஆனால் வைஃபை சப்போர்ட் இருக்குது பாக்ஸில். பாக்ஸ் இன்னும் வைஃபை வந்து செட்டப் பண்ணுற மாதிரி பண்ணல. ஃப்யூச்சரில் இதே மாதிரி ஒரு ஃபர்ம்வேர் அப்டேட் விட்டு வைஃபை எனேபிள் பண்ணி வைஃபையில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறக்கூடிய மாதிரி வைஃபையில் எல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரியும் ஃப்யூச்சரில் வரது வாய்ப்பு உண்டு. இப்போதைக்கு லோ ஸ்பீட் ப்ளூடூத்னா லோ ஸ்பீட் தான் 5.0 இருக்கிற ஸ்பீடில் நம்மளால் ஃபைலை வந்து மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். சின்ன சின்ன டாஸ்க் பண்ணிக்கலாம். பெரிய டாஸ்க் டம்ப்பு ஃப்ளாஷ் பண்ணுறது, டம்ப் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா டம்ப் சைஸே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 GB கிட்ட வரும்னு வச்சுக்கோங்க. ஃப்ளாஷ் ஃபைல் வந்து ஒரு 5 GB இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அது வந்து ஃப்ளாஷ் பண்ணினு நினைக்கிறீங்கனாக்கா உங்கள் ப்ளூடூத்லேருந்து இந்த சிப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற டைம் ரொம்ப லேக் எடுக்கும். ஐஎஸ்பி கனெக்ட் பண்ணி பழைய டூல்ஸில் வந்த ஸ்பீடு இப்போ வரும். ஆனால் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சிஸ்டம் சோர்ஸ் இல்லாமல் நம்மளால் மொபைலில் வயர்லெஸ்ஸாக நம்ம கனெக்ட் பண்ண முடியும், வயர்லெஸ் அமைச்சிக்க முடியும். ஃப்யூச்சரில் அதுக்கான அப்டேட் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ இது அப்டேட் முடிஞ்சிச்சுன்னா நம்ம பாக்ஸ் ஃபர்ம்வேர் செக் பண்ணிவிட்டு நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே பாக்ஸ் அப்டேட் முடிஞ்சிச்சு. இப்போது அவங்க பாக்ஸ் டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி இமேஜ் வந்துருக்கு. நம்ம பாக்ஸ் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா அங்கே போர்ட் ரிமூவ் ஆகிடும். ஸோ ரீகனெக்ட் பண்ணுறோம். ரீகனெக்ட் பண்ணால் பாக்ஸ் பக்கம் அந்த ஃபர்ம்வேர் வந்து பக்கா ஃப்ளாஷிங் ஆகிருந்தால் உங்கள் பாக்ஸ் ஆன் ஆகிடும். ஓகேவா, ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் போயிட்டு பாக்ஸ் ஃபர்ம்வேர் அவங்க சொன்ன மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள், 7/26/2026, 7/3/2026 அவங்க சொன்ன மாதிரி அந்த வெர்ஷன் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகிடுச்சு. அப்போது நம்ம ஃப்ளாஷ் பண்ண ஃபர்ம்வேரும் இதில் பாக்ஸில் இருக்கிற ஃபர்ம்வேரும் சேம். இன்கேஸ் நீங்கள் பழைய ஃபர்ம்வேரையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்ததே நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணாக்கா எப்படி சேஞ்ச் ஆகாதோ நம்ம லேட்டஸ்ட்டாக ஃபைல் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற ஃபர்ம்வேரை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளாஷ் பண்ணியிருக்கோம். ஓகே பாருங்கள், எங்கிட்ட வந்து BGA254 சாம்சங் எஸ்எஸ்டி கார்டு இருக்குது. நான் இதில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் யூஎஃப்எஸ் வச்சு காட்டுறேன், யூஎம்சியும் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு நான் யூஎஃப்எஸ் வச்சு காட்டுறேன். பாருங்கள், வச்சுட்டு நான் வந்து என்கிட்ட ஃபுல் கிட் இல்லை, அதனால் 60 ஆல்ரெடி கனெக்ட் பண்ணுறேன். இந்த அடாப்டர் வச்சு கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து பாக்ஸில் ஸ்கேன் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு இந்த மேலே 254 தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதை இதில் வச்சுட்டு இப்போ வச்சாச்சு. இதில் வந்து நம்ம அந்த V1 அப்டோ இல்லை V2 அப்டோ நம்ம கனெக்ட் பண்ணி ஆகும். அப்போ அந்த சிப்பு வந்து டெலிட் ஆகும். நீங்கள் ஃபுல் கிட் வச்சுருந்தாக்கா நீங்கள் ஃபுல் கிட் லேட்டாக வச்சலாம், பிரச்சனை கிடையாது. என்கிட்ட ஃபுல் கிட் இல்லை, அதனால் நான் வந்து இதை அட்டாச் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து 5 volt இன்புட் கொடுக்குறேன். இப்போது என் பாக்ஸ் பக்கத்தில் காட்டுது, கிளிக் பண்ணுறேன். 6 digit பின்னு 1 6 7 5 3 9. ஒரு டைமும் நீங்கள் இதை ப்ளூடூத் கான்ஃபிகர் பண்ணணும். அப்போ தான் வந்து கம்யூனிகேஷன் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், வச்சாச்சு. ISP V1 சாக்கெட் பை த ஃபோன் ஃபிக்ஸ். ஓகேங்களா, பாக்ஸ் இந்த இதோடைய அந்த கார்டு டேட் ஆகிருக்குது. இப்போ நம்ம வந்து யூஎஃப்எஸ் வந்து கனெக்ட் ஆக பார்த்துடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நான் வந்து டெஸ்ட் மூவ் ஆன் பண்ணோடனே இப்போ இங்கே ஐசி நம்பர் காட்டுது. ஓகேங்களா, ஐசி நம்பர் காட்டு தான். இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன், கனெக்ட் கொடுத்து பார்க்குறேன். இப்போது அந்த கார்டு டேட் ஆகி பாருங்கள், யூஎஃப்எஸ் ஹெல்த் காட்டுது. யூஎஃப்எஸ் ஆக்டிவ் பார்ட்டிஷன் என்ன இன்டர்ஃபேஸ் என்ன ஸ்பீட் கனெக்ட் ஆகி காமிச்சிருக்குங்களா. யூஎஃப்எஸ் கனெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா, பார்ட்டிஷன் டேபிள் எக்ஸ்ப்ளோரர், அப்புறமா குயிக் செட். இது வந்து இந்த ஸ்டார்ட் A ஸ்டார்ட் B இந்த மாதிரி மாற்றுறதுக்கும், அப்புறம் ஃப்ளாக் இது எனேபிள் பண்ணுறதுக்கும். இது பாருங்கள், நாட் எனேபிள். ஓகே, இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, அது அங்கேயே இருக்கட்டும், நம்ம ஃபோனை செட் பண்ணலாம். இப்போ இங்கே ஆப் போட்டு வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தால் நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஓகே, நம்ம திரும்ப வந்து இப்போது 9010 கனெக்ஷன் கொடுக்குறோம், அதாவது ஸ்கேனிங். ஓகே, இப்போ நமக்கு ஐசி கனெக்ட் ஆகிடுச்சு. பார்ட்டிஷன் டேபிள் வந்து கொடுக்குறோம். இதில் என்ன டேபிள்ஸ் இருக்குது அப்படின்றத இங்கே ஃபுல்லாகவே வந்து லோட் ஆகி காட்டும். இதில் FRPன்ற பார்ட்டிஷன் வந்து நமக்கு கலராக காட்டுதா பாருங்க, ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. ஆண்ட்ராய்டு என்ன இருக்குது, விவோடைய கார்டு இது. ஓகேங்களா, இது ஃபுல்லாகவே வந்து இது என்ன இருக்கோ மொத்தமே லோடிங் ஆகிடுச்சு நம்மளுக்கு.
இப்போ நம்ம டம்ப் வேணால் எடுத்துக்கலாம், வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது எல்லாமே ஒன்று பண்ணலாம். இப்போ நம்ம எஃப்ஆர்பி எடுக்க போகிறோம். நம்ம இங்கே போயிட்டு டேட்டா எஃப்ஆர்பி சர்ச் பண்ணால் இந்த எஃப்ஆர்பி பார்ட்டிஷன் வந்துடும். இதை கிளிக் பண்ணி ரீடு, ரைட்டு, எரேஸு எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரீட் பண்ண போகிறேன். ரீட் கொடுத்தா இந்த பார்ட்டி ரீடிங் ஆகிட்டு என் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஆகிடும். இப்போ நீங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணுறீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் ஸ்டோர் ஆகிற மாதிரி இப்போ இங்கே வந்து உங்கள் ஃபோனில் நீங்கள் உங்களுடைய எஃப்ஆர்பி பார்ட்டிஷனை ரீட் பண்ணி உங்கள் ஃபோனில் வச்சுக்கலாம். எரேஸ் பண்ணாக்கா எரேஸிங் வந்து உங்கள் ஃபோனில் ஸ்டோர் ஆகாது. நீங்கள் ஒரு பார்ட்டிஷன் ஏதோ பார்ட்டிஷன் பேக்கப் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு எஃப்ஆர்பிக்கு வந்து பாருங்கள் டைமிங் எவ்வளோ எடுக்குது. ஏன்னா இது ப்ளூடூத் 5.0 வந்து காப்பி ஆகுது. ஓகே, நம்ம ஒரு எதுக்கும் ஒரு ஒர்க் பண்ணுறோம்னா ஒரு பேக்கப் வச்சுக்கலாம். இப்போ பாருங்க பேக்கப் ஆகிடுச்சு. இப்போ சேவ் லொக்கேஷன் அது வந்துருக்கு பாருங்க. F64ல் அந்த ஒரு ஃபோட்டோ ஸ்டோராக இருக்குது. இப்போ இது கிளிக் பண்ணி நம்ம எரேஸ் கொடுக்குறோம். எரேஸ் கொடுத்தோம்னா எரேஸ் இஸ் வாட்சிங் இஸ் ஃபோர் எரேஸ். இப்போ எரேசிங் ஆகுது. டைமிங்ஸ் வருது பாருங்கள் எவ்வளோ நேரத்தில் எரேசிங் ஆகும். 40 செகண்ட்ஸ்க்கு டைமிங் காட்டுது. 40 செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும், எரேஸ் ஆகும். ஓகே, இப்போது நீங்கள் சிஸ்டம் கனெக்ட் பண்ணி எஃப்ஆர்பி அடிக்கும்போது ஒரு கிளிக்கு தான் சர்னு ஓடிடும். ஆனால் மொபைலில் நீங்கள் இது மாதிரி வயர்லெஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுறதால கொஞ்சம் டைம் எடுக்கும். அதில் நீங்கள் வந்து டைம் எடுத்து தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் சிஸ்டம் வேணுன்றத உங்கள் ஐடியா கிடையாது. உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கையில் இருந்தாலே போதும். 5 வோல்ட் கொடுத்துட்டு நீங்கள் மொபைல் கனெக்ட் சிப்பு வச்சோ இல்லை ஐஎஸ்பி கனெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். மற்ற பெரிய பெரிய ஒர்க் பண்ணுறது தான் நீங்கள் சிஸ்டம் வேணும் இப்போதைக்கு. ஓகே, வேறு என்னென்ன இது பண்ண முடியும்னு நம்ம பார்த்துடலாமா? இப்போ இதில் வியோ பஸ்ஸில் போயிட்டு இப்போ நம்ம இங்கே வோல்டேஜ் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த நார்மலாக பெரிய பெரிய சிஸ்டமில் என்ன இருக்கோ அந்த ஆப்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ரெஃபரன்ஸ் கிளாக்கு, ரேட்டியே, கியரு, விசிசி எல்லாமே செட் பண்ண ஆப்ஷன் இங்கேயே இருக்குது. ஓகே, பாருங்கள் எஃப்ஆர்பி நம்ம எரேஸ் பண்ணியிருக்குமா, ரீட் பண்ண எஃப்ஆர்பியும் இங்கேயே இருக்குது, எரேஸ் பண்ண எஃப்ஆர்பி பார்ட்டிஷன் இங்கேயே இருக்குது. ஓகே, இது மட்டும் தான் பண்ண முடியுமானா நான் பெரிய பார்ட்டிஷன் பண்ணலாம். என்ன ஆகுனா ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாதிரி டயக்னோஸ்டிக் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஆப் டெவலப்மெண்ட்லேயே இருக்குது. இன்னும் ஃபியூச்சரில் இது இந்த ஆப்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. இஎம்சி கொடுத்துருக்காங்க. இஎம்சி நான் இன்னும் செக் பண்ணல. இஎம்சி நான் செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. இப்போது இதோட ஃபீச்சர்ஸு நம்ம பற்றி பார்த்தோம். என்னென்ன இருக்குது, சின்ன சின்ன பார்ட்டிஷன் எரேஸ் பண்ணலாம், ரீட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம்னு சொன்னேன். இதோடைய ட்ராபேக்ஸ் என்னென்னா ப்ளூடூத் கனெக்ட் ஆகிறதுனால ரொம்ப ஸ்பீட் ஸ்லோவாக இருக்கும். ஃபைல்ஸை வந்து ரொம்ப அதிகமாக வந்து டம்ப் எடுக்க முடியாது. சின்ன சின்ன விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாமே தவிர ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இதில் நம்மளுக்கு 2.0 இது கொடுத்துருக்காங்க, பார்ட்டிஷன் டேபிள் எக்ஸ்ப்ளோரர். அதில் வந்து நம்ம ஃபைல் மேனேஜர் வெர்ஷன் 2.0ல் நம்ம மேக்ஸிமம் எரேஸ் பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணலாம், சிஸ்டமில் அது பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் மொபைலில் கொடுத்தது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணி F64 பாக்ஸில் இருக்கிற எல்லா டெக்னிக்ஸும் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு வந்து F64 பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் நாங்கள் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். லைவ் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஒர்க் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.